ஒருவர் எப்படி அரசாட்சி பண்ணணும்னு சேக்கிழார் சொல்றார். மாநிலம், ஒரு நாட்டை ஆட்சி செய்கிற மன்னவன் எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்னா, தான் அதற்கு இடையூறு, யாருக்கு? மக்களுக்கு இடையூறு தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகை திறத்தால், கள்வரால், உயிர்கள் தம்மால். தன்னால மக்களுக்கு ஆபத்து வரக்கூடாது, தன்னுடைய பரிசனத்தால், தன்னை சார்ந்தவர்களாலையும் மக்களுக்கு ஆபத்து பயம் வரக்கூடாது, பகைவர்களால பயம் வரக்கூடாது, கள்வர்களால பயம் வரக்கூடாது, மற்ற மிருகங்களால். இப்படி இந்த 5 வகையாலும் மக்களுக்கு பகை வராமல், துன்பம் வராமல் யாரு காப்பாற்றணும்னா மன்னவன் காப்பாற்றணும். பஞ்சபூத தலங்களிலே திருவாரூர் பிறந்தாமுத்தி, சிதம்பரம் தரிசனம் பண்ணாமுத்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி, காசியில இறந்தாமுத்தி. காசியில இறந்தாமுத்தின்னா அங்க போய் தற்கொலை பண்ணீங்கன்னா முக்தி கிடைக்காது, மோட்சம். அங்கேயே இருந்து உயிர் விடணும். எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தா திருவாரூர்ல போய் பிறக்க முடியும். திருவாரூர்ல பிறந்தாமுத்தி. இந்த கரை ஏறி மீன் விளையாடுகிற காவிரி நாடு காவிரி. 7 தலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டலமி தே மனோகர. பாடல். 7 தலம் புகழ் காவேரி. நதிகளிலே 7 தலங்களும் புகழுமா காவிரி நதி. இப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய நதி காவிரி. அந்த சோழ நாட்டிலே காவிரி ஆற்றங்கரையில உள்ள பயிர்கள் ஓங்கி வளர்ந்திருக்குதாம். இந்த பயிர்கள் வளர்ந்திருக்கிறது, இந்த பக்கம் விளைந்திருக்கிற கதிர்கள் இந்த பக்கத்துல விளைஞ்சிருக்கு, இந்த பக்கம் இந்த கழனியில விளைஞ்சிருக்கிற கதிர்கள் இந்த பக்கத்துல விளைஞ்சிருக்கு. இந்த கதிர் விளைச்சலை பார்த்த உடனே நமக்கு எல்லாம் என்ன வரும்? விளைச்சலை பார்த்த உடனே எவ்வளவு அறுவடையாகும், எவ்வளவு நெல் கிடைக்கும், எத்தனை டன் நெல் கிடைக்கும், எவ்வளவு பணம் வரும்னு நினைப்போம். ஆனா சேக்கிழார், தெய்வ சேக்கிழார் பாடுகிறார், பக்தியின் பாலராகி பரமனுக்காளாமன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல். 2 சிவனடியார்கள் ஒருத்தர் சந்திக்கிற போது யாரு காலில் விழுவாங்கன்னு தெரியாது. இவர் அவர் காலில் விழுவார், அவர் இவர் காலில் விழுவார். உண்மையான பக்தியின் அடையாளம். அப்படி பக்திக்கு அடையாளமாக ஒருவர் காலில் ஒருவர் விழுந்து வணங்குவது போல அந்த நெல் கதிர் விளங்கி இந்த பக்கமும் சாய்ந்திருக்கான். சேக்கிழாருடைய அந்த பக்தியினுடைய திறன், அந்த கற்பனை பாருங்க. அப்படிப்பட்ட நல்ல நீர்வளம் நிலவளம் பொருந்தி பக்தி பயிர் வளர்க்கின்ற புண்ணிய பூமி, ஞான பூமி. அங்க வீதிகள்ல எல்லா வீதியிலையும் ஒரே விழா கொண்டாட்டமா இருக்கான். வீதிகள் விழவின் ஆர்ப்பம், விரும்பினர் விருந்தினார்ப்பம். ஒரு வீட்டுக்கு வீடு விருந்தினர்கள் இருக்காங்களாம். அந்த காலத்துல விருந்தினர்கள் வந்தா ஒரு 3 நாளைக்காவது தங்குவாங்க. இப்பெல்லாம் 3 வேளை, ஒரு வேளை கூட தங்குறது இல்லை. அப்பெல்லாம் 3 நாளைக்கு விருந்தினர்கள் வந்தால் அந்த வீட்டிலே தங்க வைத்து உணவளித்து உபசரிப்பாங்க. அப்படி வீட்டுக்கு வீடு விருந்தினர்கள் தங்கி இருக்கிறாங்களா? சாதிகள் நெறியில் தப்பா, தனையரும் மனையில் தப்பா. எல்லார் வீட்டிலையும் பிள்ளைகள், குழம்பில்லாத வீடே கிடையாது. அப்படி நீதிய புள்ளும் ஆவும் நிலந்தரி புலனும் ஆவும் ஓதிய எழுத்தாமஞ்சும் ஒரு
பிணி வரத்தான் அஞ்சும். திருவாரூர்ல எல்லார் வீட்டிலையும் பஞ்சாட்சரம் ஜெபிக்கிறாங்களாம். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, சிவாய நம என்று பஞ்சாட்சரம் சொல்றதுனால, இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறதுனால யாருக்கும் நோய் வரலையா? நோய் இல்லாத மன்றால் இருக்க முடியாது. அந்த நோய் வருவதற்கு அஞ்சுகிறதா. இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டு இருக்குது ஒரு நோய். அப்படியே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறா அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட நோய்கள் தாக்குகிற போது இறைவனுடைய திருநாமத்தை நெஞ்செழுத்து இந்த உணர்வோடு சொல்லுகிற போது நோய்கள்லாம் நம்ம நெருங்குவதற்கு அஞ்சுமா. ஆமா, அந்த மாதிரி சிறப்பு பொருந்திய சோழவள நாட்டிலே மிக மிக பழமையானது, லட்சுமி தேவியே வழிபாடு செய்தது திருவாரூர். இந்த திவ்ய திருத்தலத்திலே சிவபெருமான் நிரந்தரமாக புற்றிடங்கொண்டு சோழ மன்னர்களுக்கு ராஜதானியாக விளங்குகிற திருத்தலம் திருவாரூர். பிரம்மதேவனும் நாராயணனும் அங்கே தோத்திரம் செய்கின்ற ஓசை கேட்கிறதா திருவாரூர்ல. மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்கள் எல்லாம் அங்கே இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி மனமுருகி பாடுகிறார்களாம், தோத்திரம் செய்கிறார்கள். வேத ஓசையும் வீணையின் ஓசையும் சோதிவானவரை தோத்திர ஓசையும் மாடராடை மணி உழவு ஓசையும் இத ஓசையுமாய் கிளறுற்றதே. அங்கே ஆலயத்திலே வேதங்கள் முறைப்படி அந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கிளிகள் எல்லாம் தேவார பதிகங்களை ஓதுகிறதா அந்த திருவாரூர்ல. அருணகிரிநாதர் வயலூருக்கு போனால் வயலூர்ல அங்க இருக்கிற கிளிகள் எல்லாம் முருகா முருகா முருகான்னு சொல்லுதான். எல்லாரும் முருகா முருகா என்று அந்த திருநாமத்தை சொல்லிட்டு இருக்கிற பக்தர்கள் சொல்லுவதை கேட்டு பறவைகள் சொல்லுதான். அப்படி உயர்நினை அக்னை எல்லாம் இறைவன் திருநாமத்தை ஓதுகின்ற இந்த தெய்வீக திருத்தலத்திலே மனுநீதி சோழன் என்ற மன்னவன் ஒரு அரசியல் எப்படி நடத்த வேண்டும் என்று, ஆட்சி எப்படி செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த மனு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி ஆட்சி செய்யக்கூடியவனாம் அந்த மன்னன். அதனால அவனுக்கு மனுநீதி சோழன் பேர். அவன் சகலகல வல்லவன். நீதியும் நேர்மையும் ஒழுக்கமும் பண்பும் பக்தியும் ஒருங்கே அமைய பெற்றவன். இந்த மன்னவனுடைய ஆட்சியிலே மக்களுக்கு எந்த குறையுமே இல்லையா. மக்களுக்கு துன்பம் கிடையாது, பயம் கிடையாது, வறுமை கிடையாது, கொடுமை கிடையாது, கொலை கிடையாது, பஞ்சம் கிடையாது, யார் மனசுலையும் வஞ்சம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலம், அப்படி ஒரு அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்காங்க. அந்த மன்னவனுடைய ஆட்சியிலே மனுநீதி சோழனுடைய மன்னவனுக்கு மட்டும் ஒரே ஒரு குறை. இந்த காலத்திலே மக்களுக்கு குறை இருக்காது, ஆட்சியாளர்களுக்கு குறை இருக்கு. இந்த குறை உள்ளவர்களுக்கு தூக்கம் வராது. நிறைவா இருக்கிறவங்களுக்கு, நன்மையா இருக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஒரு பஸ்ல 60 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. பஸ் வேகமா போயிட்டு இருக்கிறது. இங்கிருந்து 60 பேரும் அந்த பஸ்ல எல்லாரும் தூங்கின்னு போறாங்க. கண்டக்டர் கூட தூங்குறாரு, ஆனா ஒருத்தர் மட்டும் தூங்க மாட்டார். யாரு? ஓட்டுநர் தூங்க மாட்டார்.
ஓட்டுநர் தூங்கினார்னா மற்றவங்க கதி என்ன ஆகிறது? அதுபோல அந்த காலத்திலே மன்னவர்கள், பொறுப்பில் இருக்கிறவர்கள், ஆட்சியாளர்கள் ரொம்ப கவனமாக பொறுப்போடு இருந்து மக்களை காப்பாற்றுவார்களாம். ஆனா மன்னவனுக்கு மட்டும் அவனுக்கு அழகான மனைவி, அருமையான மக்கள், கதாவல்லவர்னு அருமையான மந்திரி. மன்னவனுக்கு மந்திரி அமைவது, மனைவி அமைவது, பிள்ளை அமைவதெல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். நாமெல்லாம் கூட தவணை செய்திருந்தால்தான், புண்ணியம் செய்திருந்தால்தான் நல்ல மனைவி அமைவாங்க. தவணை செய்திருந்தால்தான், புண்ணியம் செய்திருந்தால் நல்ல பிள்ளைங்க பிறகும். மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் என்பது சான்றோர்கள் வாக்கு. அந்த முறைப்படி அந்த மன்னவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்கு. அழகான மனைவி, அன்பான மனைவி, அறிவுடைய மனைவி எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு குறை, பிள்ளை இல்லை. பிள்ளை என்பது நாம பெற்றுக்கிறது இல்லை. அதுக்கு முழுக்க முழுக்க இறையருள் வேண்டும். இறைவனுடைய துணை இருந்தால் ஒழிய பிள்ளை பிறகு இறைவன் முழுக்க முழுக்க துணை. ஒருமட மாதம் ஒருவனுமாகி என்ப சுகந்தரும் அன்பி பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரி சுரோணித மீது கலந்தி பனியில் ஒரு பாதி சிறுதுளி மாதி பண்டியில் வந்து புகுந்து திரண்டு வதிமை அரும்பி கமடமிது என்று பார்வை மெய்வாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயர்வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து என்று பரமஞானியாகிய பட்னத்தார் பாடுவார். மன்னவனுக்கு எல்லாம் இருந்தது, குழந்தை இல்லை. அவர் திருவாரூர் பெருமானை வேண்டிக் கொள்ளுகிறார். சந்திரசேகரா உன்னை சரணமடைந்தேன். சந்திரசேகரா தாய் தந்தையரை விட்டு தனையரை பிரித்தேனோ தன்னிழல் தருகின்ற மரங்களை அழித்தேனோ வாய்விட்டு அழுகின்றேன் வள்ளலே துணை செய்வார் சந்திரசேகரா. தெய்வத்தை வேண்டி இப்படி வழிபடுகிறான். ஆண்டவனே எனக்கு எல்லா ஜென்மத்தையும் கொடுத்தேன். அருமையான மக்கள், அருமையான மந்திரி, அழகான மனைவி எல்லாத்தையும் கொடுத்து இறைவா எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்கலே. எனக்கு பிறகு இந்த உலகத்தை ஆழ்வதற்கு சந்ததி வேண்டும். கல்யாணம் பண்ணுகிறதே சந்ததிக்காகத்தான். அதுதான் கல்யாண பத்திரிகையில போடுவாங்க. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன் மக்கள் பேர். நல்ல மக்களை பெற்றெடுப்பதற்குத்தான் திருமணம் என்ற ஒன்று. திருமணம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமே. மனிதர்களுக்கு தான் இவள் தாய், இவள் தாரம், இவள் தங்கை, இவள் மகள் என்ற இந்த பேதம் உண்டு. மற்ற எந்த ஜீவராசிக்கும் கிடையாது. அதனால மனிதன் முறைப்படி திருமணம் செய்து கொண்டு ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக தெய்வங்கள் கூட திருமணம் செய்து காட்டுகிறது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அவிழும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடி பெருந்தகை இருந்ததே. இறைவன் அம்பிகையோடு வீட்டிருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவருக்கு திருமணம் தேவையில்லை. நாம அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சு நாம வாழ வேண்டும் என்பதற்காக தெய்வம் திருமணம் செய்து காட்டு. அறம்பொருள் என்பமான அறநெறி
வழாமல் புல்லி மரங்கடிந்து அரசர் போற்ற வையகம் காக்கும் நாளே சிறந்தனல் தலத்தில் தேவி திருமணி வயிற்றில் மைந்தன் பிறந்தனன் உலகம் போற்ற பேரறி குருளை என்னான் தினமும் ஆலயத்திற்கு வந்து காலையும் மாலையும் வழிபட்டு பெருமானை வீதி விளங்க பெருமானே எனக்கு பிறகு இந்த அவனியை ஆழ்வதற்கு உரிய சந்ததி வேண்டும், நல்ல பிள்ளை பிறக்கணும், பிள்ளைங்க பிறக்கணும், ஆனா நல்ல பிள்ளையா பிறக்கணும். வேண்டிக் கொண்டதனுடைய விளைவாக அவனுடைய மனைவி கர்ப்பம் தாங்கினாள். 10 மாதத்திலே ஒரு நல்ல நாளிலே நல்ல நேரத்தில் நல்ல ஓரையிலே சுபவாரம் சுபகரணம் சுபஸ்திரி நவ கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையிலே இருக்கிற அற்புதமான நல்ல நேரத்திலே ஒரு நல்ல மைந்தனை பிறந்தனை உலகம் போற்ற பேரறி குருளை என்னான் பிள்ளை பிறந்தா உலகம் போற்றுவதற்கு பிறக்கணும், நாடி போற்ற வேண்டும். அந்த ஊர்ல இருக்கிறவங்களாவது பெருமையா பேசணும், பிறந்திருக்கிற நம்ம பத்தி 4 பேர் புகழணும். அப்படி உலகமே போற்றுவதற்காக ஒரு பிள்ளை பெற்றாள் அப்படின்னா ராஜாவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். கல்யாணமாகி ரொம்ப நாள் பிள்ளை இல்லாத வீட்டிலே பிள்ளை பிறந்தாதான் அது அருமை தெரியும். மலடி வயிற்று மகன் போலே ஒரு புதையல் எடுத்த தனம் போலே ஒளிர் வயிறம் அடித்த களம் போலே என்று அருணகிரிநாதர் பாடுவார். கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லாம அதன் பிறகு பிள்ளை பிறக்குமான அந்த பிள்ளை மேல அளவுக்கு அதிகமான பாசம் வச்சு வளர்ப்பாங்க. அப்படி இந்த மன்னவனுக்கு ரொம்ப நாள் பிள்ளை இல்லாம இருந்து அதுவும் சிவபெருமானுடைய கருணையினாலே சிவகடாட்சத்தாலே பிறந்திருக்கிற இந்த பிள்ளைக்கு வீதி விடங்கன் என்று பேர் வைத்தார். சுவாமி பேரே வச்சார். இந்த காலத்துல பேர் வைத்தா சாமி பேரே வைப்பாங்க. அன்னதானம் சொன்னதானம் கோதானம் கஜதானம் வஸ்திரதானம்னு அளவு கடந்த தானை செய்து 7 ஆண்டுக்கு வரி செலுத்த வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டார். இந்த பிள்ளை பிறந்த மகிழ்ச்சி கருவடைந்து 10 திங்கள் வயிறிருந்தி முற்றி பயின்று கடையில் வந்துதித்து குழந்தை வடிவாகி கழிவியங்கடித்து சுரந்த முறையருந்தி விக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி 10 மாதம் வயிற்றிலே இருந்து பிறந்திருக்கிற இந்த பிள்ளையினுடைய தோற்றம் அப்படியே முருகக்கடவுளை போல அவ்வளவு அழகாயிருக்கின்ற அந்த குழந்தை மன்னனாகிய மனுநீதி சோழனும் அவனுடைய மனைவியும் அப்படி வாரி எடுத்து உச்சி மோந்து இந்த குலம் விளங்குவதற்காக இந்த குலமைந்தன் அழகான பிள்ளை பிறந்ததே என்று பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். எத்தனையோ தான தர்மங்களை செய்து அருமையிலும் அருமையாக வளர்கிறாங்களா. அருமையினில் அருமையிட முழுமுழன உடல் வளர ஞான குழந்தை அவ்வளவு அழகா இருக்கிற பிள்ளை அறிவின் கருகுலமா விளங்கு. போன பிறவியில நல்ல நுட்பமான நுண்ணறிவு படைத்திருந்து அவர்கள் அடுத்த பிறவியில அதே ஞானத்தோடு அதே கல்வி அறிவோடு பிறப்பாங்க. கல்வி ஞானன்றது இப்ப திடீர்னு வந்துடுறது இல்லை. போன பிறவில இருந்தா அது இந்த பிறவி வரும். இதான் திருவள்ளுவர் சொன்னார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து.
எல்லாரும் சேவை செய்திட முடியாது, எல்லாரும் தொண்டு செய்திட முடியாது, எல்லாரும் புலவன் ஆயிட முடியாது, எல்லாரும் அறிஞர்களாக முடியாது. அரிதறிதி மானிடராய் பிறத்தல் அரிதி மானிடராய் பிறந்த காலையும் கோன் குருடி செவிடி பேடு பிழைநீங்கி பிறத்தல் அரிதி பேடு பிழைநீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிதி ஞானமும் கல்வியும் நவின்ற காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழிதிறந்துடுவி. இப்படி அந்த ஞானமும் கல்வியும் உடைய பிள்ளையாக வீதி விடங்கன் என்ற அந்த பிள்ளை அருமையாக வளர்ந்தார். பள்ளத்திலே வெள்ளங்கேறுகிற மாதிரி அந்த பிள்ளையினுடைய உள்ளத்திலே கலைகளெல்லாம் வந்து சேர்ந்தது. பள்ளம் இருக்கிற இடத்துலதான் வெள்ளம் சேரும். திடீர்னு பெருவெள்ளம், பெரிய மழை வருகிறது, புயல் அடிக்கிறது, மழை வருகிறது, வெள்ளம் வருதுன்னா எங்க போய் நிற்கும்? பள்ளம் இருக்கிற இடத்துலதான் தண்ணி நிற்கும், மேட்டில் போய் ஏறி நிற்காது. அது மாதிரி இந்த பிள்ளையினுடைய உள்ளத்திலே வந்து எல்லா கலைகளும் தேங்கினதான். மதன சொரிபன் இவன் என மோக மங்கையர் கண்டி மருண்டு 16 வயது இந்த பிள்ளை அப்படியே முருகக்கடவுளை போல விளங்குகிறார். சாமுத்திரிகா லட்சணிப்படி அத்தனை பெரிய அழகு, எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ராஜாவும் அழகு, ராணியும் பேரழகு படைத்தவள். இப்ப நாமெல்லாம் கொஞ்சம் அழகா இருக்கிறோன்னா அதுக்கு யார் காரணம்? அம்மாவும் அப்பாவும் காரணம். அந்த தாய் தந்தையருடைய அழகை அப்படியே பகிர்ந்துகிட்டு வருவான். மனுநீதி சோழன் பேரழகு படைத்தவன், அவன் மனைவி அதை விட அழகுடையவள். அவங்க உள்ளமும் அழகா இருக்கும். உள்ள அழகா இருந்தா தான் முகம் அழகா இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தில் தெரியும்னா மூக்குல தெரியுமா, நாக்குல தெரியுமா? கண்ணுல தான் தெரியும். அதனாலதான் கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், உள்ளத்தில் கதவுகள் கண்களடா. கண்ணை வச்சுதான் ஒரு மனிதனை கண்டுபிடிக்க முடியும். உடம்புல நோய் இருந்தா கண்ணு காட்டும், ஆரோக்கியமா இருந்தா கண்ணு காட்டும், சந்தோஷமா இருந்தா கண்ணு காட்டும், சோகமா இருந்தா கண்ணு காட்டும், அதெல்லாம் நல்லா தூங்கி இருந்தா கண்ணு காட்டும், தூங்காம இருந்தாலும் கண்ணு காட்டும், பசியோடு இருந்தாலும் கண்ணு காட்டும், சாப்பிட்டு இருந்தாலும் கண்ணு காட்டும், வேற எதுனா சாப்பிட்டு இருந்தாலும் கண்ணு காட்டும். சில பேருக்கு சாயங்காலமானா கண்ணு திறந்துடும், அதை வச்ச கண்டுபிடிச்சிடலாம் அவரை. அந்த மாதிரி இந்த பிள்ளையினுடைய கண்ணழகும் கவர்ச்சிகரமான இவனுடைய தோற்ற பொலிவு, அவன் கையிலே கரும்புகள் இருந்தா மன்மதன் சொல்லலாம், வேல் இருந்தா முருகன் சொல்லலாம். அப்படி வீதி விடங்கனாகிய பிள்ளை மிக சிறப்பாக வளர்ந்தான். அவனுக்கு அரசியல் தெரியும், ஆன்மீகம் தெரியும். அந்த காலத்துல அரசியலும் ஆன்மீகத்தையும் 2 கண்ணாக கொண்டிருந்தார். உலகியல், உலகியல், அறிவியல் எல்லாம் சகலகலா வல்லவனாகிய மனுநீதி சோழனை போலவே இந்த பிள்ளையும் அப்பா மாதிரி இருக்கான். அப்பாவை விட இன்னும் சிறப்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அப்பாவை விட சிறந்திருக்கும். ஒரு நாள் வீதி விடங்கன் தந்தையை வணங்கினான். அந்த காலத்துல பிள்ளைகள் தினம் அம்மா அப்பா காலில் விழுந்து வணங்குவாங்க. எல்லாம் அந்த காலத்துல தாய்மார்கள் தினம் காலையில் எழுந்து கணவன் காலை தொட்டு வணங்குவாங்க. இன்னைக்கும் உண்டு. அதனாலதான் மழையே பெய்யுது. இமய முதல் குமரி வரை பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பாரத நாட்டுக்கு உரிய பண்பு, அது குறிப்பாக தமிழகத்துக்கே உரிய தனி பண்பு. இதெல்லாம் எத்தனை வயதானாலும், நாம் எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய வசதி படைத்திருந்தாலும், பதவியில உயர்ந்திருந்தாலும், வயதான கூட நமக்கு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவர்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து வணங்கணும். நீ கலெக்டரா கூட இருக்கலாம்,
மந்திரியா இருக்கலாம், நாடு உன்னை வணங்கலாம், ஆனால் உன்னை பெற்றவர்களை நீ வணங்க வேண்டும். நான் சொல்லல, புராணம் சொல்லுகிறது. நம்ம நாட்டில் தான் இது மாதிரி புராணங்கள், இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு. ஒரு வீட்டிலே பிள்ளைகள் வருகிற போது அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிள்ளைக்கு கருத்து வேறுபாடு வரும். ஒரே தாய் வயிற்றில் பிறகு 4 பிள்ளைகளுக்கு கருத்து வேறுபாடு இருக்கும், குண வேறுபாடு இருக்கும். பெத்த தாய் தந்தையருக்கும் பிள்ளைக்குமே கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனா முக்கியமான நாள்ல, ஒரு பிறந்த நாள், கல்யாண நாள், விசேஷ நாள் வருகிற போது அன்னைக்காவது அந்த தாய் தந்தையருடைய காலில் விழுந்து வணங்குவார்களானால் அந்த தாய் தந்தையர் மனம் நெகிழும், மகிழும். எப்படி நாம தினம் போய் கோயில்ல போய் தெய்வத்தை வணங்குறோமோ அதுபோல வீட்டிலே பெற்றவர்களை வணங்க வேண்டும். எல்லாம் தெய்வ சேக்கிழார் பாடுற இந்த பிள்ளை ஆகிய வீதி விடங்கன் 16 வயதுடைய அந்த பிள்ளை அப்படியே குமாரக்கடவுளை போல, முருகப்பெருமானை போல அத்தனை அழகு. இந்த வீதியில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பிள்ளையை பார்த்து பார்த்து மகிழ்றாங்க. பல ஆயிரம் பேருடைய, அத்தனை பேருடைய கண்ணுக்கு விருந்தாக விளங்குகிறார். இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு நம்ம ராஜா என்ன தவம் செய்தாரோ, இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு நம்ம ராணி என்ன தவம் பண்ணாலோ அப்படின்னு ஏதானு சொன்னார் திருவள்ளுவர். இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல். இப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு இந்த பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி அந்த பிள்ளை அழகிலே, அறிவிலே, ஆற்றலிலே, ஆண்மையிலே, தென்மையிலே, வன்மையிலே, உண்மையிலே, ஒழுக்கத்திலே, கல்வியிலே, இப்படி பல கலைகளிலே, நிலைகளிலே உயர்ந்திருக்கிறான் 16 வயசுலே. என்னமோ அதெல்லாம் கதையாக கேட்க கூடாது. என்னமோ கதை சொல்றாங்க, புராணம் சொல்றாங்க அப்படின்லாம் நினைக்க கூடாது. இதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்தது. நம்ம தமிழகத்துல தான் 63 நாயன்மார்கள் தோன்றினார்கள். தமிழகத்துல தான் 12 ஆழ்வார்கள் தோன்றினார்கள். தமிழகத்துல தான் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் அறிஞர்களும் மேதைகளும் கண்ணுக்கு தெரியாமலே உலவுகின்ற ஞானிகள் இன்னைக்கே இருக்காங்க. அதனால்தான் மற்ற நாடுகளிலே இல்லாத நிம்மதியும் நிறைவும் இங்க நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த பிள்ளையாகிய வீதி விடங்கன் தந்தையாகிய மன்னீதி சோழனை சென்று வணங்கினான். அப்படி வணங்கிய மகனை எடுத்து வாரி அப்படி தழுவுறான். மனுநீதி சோழன் மகனை மார்போடு சேர்த்து அணைத்து தழுவுகிறார். வளர்ந்து விட்ட பிள்ளைய இன்னைக்கு அப்பா எடுத்து தழுவுறாருன்னா, சில பிள்ளைங்களை தழுவ முடியாது, ஏன்னா அவன் பாக்கெட்ல எதுனா வச்சிருப்பான். அதனால இந்த பிள்ளைகிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அறிவின் கருவூலமாக, அழகின் சிகரமாக, அளவில் கொல் கலைகள் முற்றி அரும்பெறல் தந்தை மிக்க உளமகிழ் காதல் கூற ஓங்கிய குணத்தால் நேடி இளவரசி என்னும் தன்மை எய்துதற்கு அணியனாகி வளரிளம் பரிதி போன்று வாழு நாள் ஒரு நாள் மைந்தன். இந்த பிள்ளையாகிய வீதி விடங்கன் தந்தையார் மேல அளவு கடந்த பக்தி. எப்படி தெய்வத்தின் மீது பக்தி வைக்கிறோமோ அது போல தாய் தந்தையர் மேல வைக்கிற பக்தி. தந்தையாகிய மனுநீதி சோழன் மகன் மீது அளவு கண்ட காதல் கொண்டு உளமகிழ் காதல் கூற ஓங்கிய குணத்தால் நீடி இளவரசியின் தன்மை எய்துதற்கு அணியனாகி தான மனுநீதி சோழனுக்கு பிறகு இந்த மாநிலத்தை ஆளுகிற தகுதி படைத்தவனாக அந்த இளவரசு பட்டம் கட்டக்கூடிய அத்தனை தகுதி இந்த பிள்ளைக்கு இருக்குதான். விதி விடங்கன்
ஒரு நாள் பரசிவந்தியர் முன் தூதர் மாகதரி ஒரு பால் பாங்கர் விரைனரும் குழலார் சிந்தும் வெள்வளை ஒரு பால் மிக்க முரசோடி சங்கம் ஆர்ப்ப முழங்கொலி ஒரு பால் வென்றி அரசிளங்குமரன் போதும் அணிமணி மாடவீதி வீதி விடங்கில் ஒரு நாளில் தியாகராஜ பெருமான் திருவாரூர் வீதி விடங்கை பெருமானை வழிபடுவதற்காக திருக்கோயிலுக்கு போறதுக்கு புறப்பட்டு வருகிறார். திருக்கோயிலுக்கு துதி பாடுபவர்கள், மங்கள பாடல்கள் பாடுபவர்கள், வந்திப்பவர்கள், கட்டியம் கூறுபவர், மாகதர் வீர செயல்களை புகழ்ந்து பாடுபவர்கள் என்று இத்தனை பேரும் கூட வராங்க. ஒரு அமைச்சர் வராருன்னா இவ்வளவு பேர் கூட வருவாங்க. கலெக்டர் வரார், ஒரு அமைச்சர் வராருன்னா அவங்க கூட இவ்வளவு பேர் வருவாங்க. ஒரு தலைவர் வராருன்னா தொண்டர்கள் குழாம் வருவாங்க. அன்றைக்கு இந்த பிள்ளை வீதி வழியாக போகிறான். வீதி விடங்கன் எங்க கோயிலுக்கு போறான். ராஜ வீதியிலே போய் கொண்டிருக்கிறார். சாதாரணமா போல மங்கள வாத்தியம் முழக்கிறாங்க. தகு தகி 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 தந்தந்தகி தகி கிடி 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 தகு தகண கண ஜகுண தந்தந்தகு ததகு தத்ததகு நீதோ தன 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 தந்தந்தனத்தவன தடு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  தரரரரி என்றென்றடக்கை உடுக்கையாவும் முகமுகனாதிர முதிரண்டம் விளக்கறி விரலகை கருணமிட உலகெங்கும் பிரமிக்கமிட முடுகி பைரவி பௌரி கொண்டின் புறப்படு களத்தில் ஒரு கோடி முதுகழுகி கொடிகருடன் அங்கம் பொற குருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் நித்தமிட முரசதிர விதிதரரை வென்றிந்திரர் கரசளித்த பெருமாளே ராஜ வீதியிலே எள்ளியர்ஜா எள்ளுங்கிற அவ்வளவு ஜனம் கூட போறாங்க. இளவரசன் தேர்ல போறாங்க. நம்ம கார்ல போவோம். அப்ப அலங்காரம் செய்த அழகிய தேரில் ஏறி இந்த ராஜகுமாரன் வீரகுமாரன் தேரிலே போய்கொண்டிருக்கிறார். மந்திரிகளும் பிரதானிகளும் மங்கள துதி பாடுபவரும் ஏராளமானோர் வீதி விடங்கருடன் புறப்பட்டு ராஜ வீதியிலே தேர் சென்று கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் மனுநீதி சோழன் தவமிருந்து பெற்ற ஒரே பிள்ளை இப்படி போகிற போது தர்ம தேவதையே அந்த மன்னனுடைய பண்பை சிறிதும் கருணை என்று சோதிக்கிறதுக்கு வந்தான். தர்ம தேவதை யாருக்கு சோதனை வரும்னு பாத்தீங்கன்னா நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும். இரும்பு இருக்கிறது, இரும்பு ஒரு உலகம், அது அதிகமான அடி வாங்காது. இரும்பு அடிக்க வேணாம், இரும்பு இன்னும் ஒரு உலோகத்தை அடிக்கும், ஆனா அது அடி வாங்காது. தங்கம், தங்கத்தை என்ன பண்ணுவாங்க, உருக்கி அடிச்சு நீட்டி முறுக்கி தட்டி தட்டி நகை செய்வாங்க. அதிகமான அடி வாங்குகிற தங்கத்துக்கு தான் பெருமை. அது மாதிரி நல்லவர்களாக வாழ்கிறவர்களுக்கு சோதனைகள் அதிகமாக வரும். சோதனைகள் அதிகமாக வருகிற போது சாதனை படைத்தவர்கள் தான் பெரிய பெரிய சாதனையாளர்களாக, அறிஞர்களாக, மேதைகளாக, புலவர்களாக, உலகம் புகழக்கூடியவர்களாக விளங்குவார். தெய்வம் சோதிக்கும். இப்ப தெய்வம் நம்மை சோதிக்கிறது என்றால் நமக்கு இன்னும் உயர்வு கிடைக்கிறதுன்னு அர்த்தம். சோதனை வந்துடுச்சேன்னு வேதனைப்படக்கூடாது. இந்த தர்ம தேவதையே
ஒரு இளங்கன்று வடிவத்தில் வருதான். கன்று குட்டி, பசுங்கன்று. யாரு கண்ணுக்கும் தெரியல. ஆயிரக்கணக்கான பேர் எல்லா ராஜாவையே இளவரசனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கன்று எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. எகிருது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணு குட்டி 2 அடி 3 அடி எகிரும். எங்கன்னா கண்ணு குட்டி எகிறது இல்லை. ஏன்னா அது பால் விட்டா தானே. கன்றைக்கு வயிறார பால் ஊட்டணும். வள்ளலார் சொல்றார், கன்றைக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனும் பாவத்துல ஒண்ணு. அது ஆண் கன்று சேங்கண்ணா சுத்தமா பால் விட மாட்டான். இந்த கன்று நடக்கிறது கூட சத்துருக்கா, தரத்தரன்னு இஸ்து போவாங்க. அந்த காலத்திலே கன்று வயிறுனரே பாலை குடிச்சிட்டு திமுன்னு வளர்ந்து அப்படி எகிரி எகிரி துள்ளி துள்ளி கொண்டு வருகிற அந்த கன்று பால் குடித்து விட்டு இத்தனை நிரம்பி வழிகின்ற கூட்டத்திலே யார் கண்ணுக்கும் தெரியாமல் அதிவேகமாக வந்து வீதி விடங்கள் சென்ற அந்த தேர்காலிலே அகப்பட்டு குடல் சரிந்து உடல் முறிந்து உயிர் துறந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த விபத்து நடந்து போச்சு. முன்னால் இல்ல, பின் சக்கரம். முன்னால வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். இடை புகுந்து எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. ஆக்சிடென்ட் ஆகும் போது கூட சக்கரத்துல முதல் கார்லயோ பஸ்லயோ முதல் சக்கரத்துல அகப்பட்டாதான் அது அந்த ஓட்டுநருக்கு அதிக பாதிப்பு. ஓட்டுநர் கண்ணுக்கே தெரியாமல் இடையில புகுந்துடும். சிலது இடையில புகுந்ததுன்னா பின் சக்கரத்துல அகப்பட்டுக்கும். அதுபோலே இந்த தேரிலே பின்புறமாக இடையிலே புகுந்து அந்த கன்றை குடல் சரிந்து உடல் நசுங்கி உயிர் துறந்தது. தேரை விட்டு கீழே இறங்கி பார்த்தாலே கன்றை மாண்டு கிடக்கிறது. அனைவரும் அதிர்ந்தார்கள். மன்னீதி சோழன் ஆட்சியிலே யாரும் வளர் பிறையிலே பல் குச்சி கூட ஒடிக்க மாட்டாங்களாம். வளர் பிறையில ஒரு மரத்துல பல்லு குச்சி கூட ஒடிக்க மாட்டாங்க. பச்சை மரத்தை வெட்டக்கூடாது, அது வளர் பிறையில. ஒரு சிறு உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்று அவ்வளவு பெரிய பாதுகாப்பான நல்லாட்சி நடத்துகிறான் மனுநீதி சோழ. அவனுடைய ஆட்சியிலே அவனுடைய பிள்ளை, இந்த பிள்ளை தேரேறி சென்ற போது எங்கிருந்தோ வந்த இந்த இளங்கன்று பசுங்கன்று இடையிலே புகுந்து குடல் சரிந்து மாண்டது. கன்று மாண்டது என்று தெய்வ சேக்கிழார் சொல்லல. உம்பரின்றடைய கண்டு ஒரு தாய் அலமந்தோடி அந்த கன்று குட்டி உயிர் துறந்ததுன்னு சொல்லலையா. உம்பர் நின்றடைய, அது வானுலகத்துக்கு சென்று உயர்ந்த வார்த்தையில சொல்றார். ஆனா உடல் சரிந்து உடல் முறிந்து இங்கே மாண்டுக்கு அரைச்சி வச்சிருச்சு. அந்த தேர் சக்கரம் இல்லையா, இதை இறந்த கன்றினுடைய தாய் இந்த பசு கதறுகிறது. அந்த கபிலை, பசுவுக்கு கபிலைன்னு ஒரு பேர். அது அப்படியே தாரை தாரை தாரையாக கண்ணீர் விட்டு கதறுதான். இந்த பசு ஒரு தாய் தம் பிள்ளை மேல வைத்திருக்கிற அன்பு இருக்குதே, அதை விட 1000 மடங்கு அன்பு வைத்திருக்குமா ஒரு தாய் பசு கன்று மேல.
நம்ம தாய் நம்ம பெத்தெடுத்து 10 மாதம் சுமந்தி பெத்தெடுத்த தாய் தம் பிள்ளை மேல வைக்கிற அந்த பாசம் அன்புலாம் இருக்குது. இது 1 மடங்குன்னா ஒரு பசுமாடி தன் கன்றின் மேல வைத்து இருக்கிற அன்பு 1000 மடங்கு. பசி சைவம் தானே. ஆனால் ஒரு கன்றை ஈன்றதுன்னா இப்ப நாமெல்லாம் குழந்தை பிறந்ததுன்னு என்ன பண்றாங்க, இந்த குழந்தைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எடுத்து குழந்தைய சுத்தப்படுத்தி, பெத்த தாய் குழந்தை பெற்றுட்டு அப்படியே தான் இருப்பாங்க. ஆனா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இந்த குழந்தைய சுத்தப்படுத்தி தொடச்சி எடுத்தாந்து பக்கத்துல. ஆனா ஒரு பசி கன்றை ஈன்றதுன்னா யாரையும் கிட்ட தேக்காது, யாரும் அந்த கன்று தொட கூடாது. அது சைவமாய் இருந்தும் அந்த பசுவனுடைய கன்றினுடைய உடம்புல இருக்கிற அந்த அசுத்தத்தை நாக்காலியே சுத்தம் பண்ணும். நீ பார்த்திருப்பீங்க அது எவ்வளவு அசுத்தமானது. அது அசைவம் சாப்பிடுறது, பசு அசைவம் கிடையாது. அப்போ அந்த கன்றின் மீது எந்த அளவுக்கு அது பாசம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தானே நாக்களுக்கு ஒற்றாரை வேண்டேன் அப்பர் சுவாமி சொல்றார். இந்த ஒற்றார் உறவுன்னு இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் உயிர் போகும்போது வரமாட்டாங்க. இருக்கிற காலத்துல உண்டான போதி கோடி உறவின் உரையார் வந்தி கொண்டாடி தொண்டராகி கொள்வர். தனம் குறைந்தால் கண்டாலும் பேச. நீங்க நல்லா வசதியா வாழ்ந்தீங்கன்னா தான், மாடி மேல மாடி வீடு கட்டிக்கிட்டு கொஞ்சம் கார் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வசதியா வாழ்ந்தாதான் உறவுன்னு சொல்லிக்குவாங்க. வசதி இல்லாமல் வறுமையில வாடி வதங்குகிற போது திரும்பி கண்டாலும் பேச. இதுதான் உலக வாழ்க்கை. தாய்மார்கள் கூட ஒரு கல்யாணத்துக்கு போன ஒரு 50,000 40,000 ரூபாய் பட்டுப்புடவை கட்டிங்கன்னு ஒரு 30 பவுன் 40 பவுன் நகை செஞ்சு போட்டுன்னு போனாதான் வாங்குவாங்கன்னு கூடுவாங்க இல்லையா? அது போல உலக உறவு அப்படிதான். உற்றாருளரோ உயிர் கொண்டி போகும் பொழுது உற்றாருளரோ குற்றாலத்தூரை கூத்த நல்லால் நமக்குற்றாருளரோ. உடம்பை விட்டு உயிர் பிரிகிற காலத்துல அம்மா வரமாட்டாங்க, அப்பா வரமாட்டார், அண்ணன் தம்பி வரமாட்டான், பெத்த பிள்ளை வராது, எந்த உறவும் எட்டி கூட வராது. உடம்பு இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு ஒப்பரைக்கு அழுவாங்க, ஒரு பாசம் கொஞ்ச நேரம் இருக்கும், அது எம்மா நேரம் இருக்கும் பார்த்தோம். ஒரு நாளெல்லாம் எடுக்காது, 2 நாள் எடுக்காதுக்கிறாங்க. 2 நாளைக்கு சாப்பிடாம இருப்பாங்களா? அழுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுப்பாங்க, ஒரு காப்பியாவது சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்டதுதான் உறவு. நம் நாடு எங்கே, பெரிய வீடு எங்கே, பெற்ற மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, சொந்த தேவி எங்கே, காப்பி நஞ்சை எங்கே, தோப்பி புஞ்சை எங்கே? நம்மை நாடி வருவது எது? பாவம் செய்தா பாவம் வரும், புண்ணியம் செய்தா புண்ணியம் வரும். கவிஞர் கண்ணதாசன் பாடினார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். ஏன் யாரும்னு சொன்னார்? நீ என்ன பண்ணிக்கிறியோ அதான் வரும். நீ பாவம் பண்ணியா புண்ணியம் பண்ணுமே யாருக்கு தெரியும்? அதனாலதான் யாரும்ட்ட. இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து 1000 மைல் போகுது. அப்படி போகிற காலத்தில் நீ புண்ணியம் செய்திருந்தால் அந்த புண்ணியம் தான் உனக்கு நிழலாக வரும், தாகத்துக்கு தண்ணீராக வரும், பசிக்கு உணவாக வரும். இதெல்லாம் நம்ம நாட்டிலே உள்ள புராணங்கள் தான் சொல்லுது.
அதனால அப்பர் சுவாமி பாடுறார், ஒற்றாரை யான் வேண்டேன், எந்த உறவுகளும் எனக்கு வேண்டாம், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். அந்த நிலைக்கு நாம் ஆளாகிற போதுதான் அது நமக்கு புரியும். இப்ப நம்ம ஊரும் வேணும், பேரும் வேணும், உற்றார் வேணும், உறவு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், எல்லாம் வேணும் வேணும் தானே கோயிலுக்கு வரும். நம் கோயில்ல தெய்வத்தை வேண்டிக் கொள்வதே, எல்லாம் வேண்டுதலே அதுக்கு தானே. அவர் பாருங்க, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டே. படிச்சவங்களை வேண்டான்றார். பாருங்க, நாம என்ன நினைக்கிறோம், படித்தவர்களுக்கு தான் மரியாதை கொடுக்கிறோம், கற்றவர்களை மதிக்கிறோம். புலவர்களாக, அறிஞர்களாக, மேதைகளாக அவனுதான் இந்த நாட்டிலே அப்படி கற்றவர்கள் தான் நல்ல பேருக்கு வழிகாட்ட முடியும்னு கற்றவர்களை மெச்சிக்கிறோம், கற்றவர்களை போற்றுகிறோம், கற்றவர்களை புகழ்கிறோம். அப்பர் சுவாமி கற்றாரை யான் வேண்டேன், கற்பனமோ இனி அமையும், குற்றாலத்தி அமர்ந்துரையும் கூட்டா உன் குறைகளுக்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனி வேண்டுவனி வேண்டு. எதுக்காக இந்த பாட்டு சொன்னா, எல்லாம் எனக்கு வேண்டாம், என்ன வேண்டும்னா உன்னுடைய திருவடியை நினைத்து கற்றாவின் மனம் போல. இந்த கன்றை என்ற ஆனா பசு, இந்த கன்றை என்ற பசு எப்படி தன் கன்றின் மீது அபரிமிதமான அந்த அன்பை வைத்திருக்கிறது, அது போல உன் திருவடியை நினைத்து உருகுகின்ற அந்த நிலையை எனக்கு கொடு அப்படின்னு. இந்த கன்று இறந்து அப்படியே குடல் சரிந்து மாண்டி மடிந்து கிடக்கிறது. அந்த கன்று குட்டி கிடக்கிற இடத்திலே அந்த கன்றை என்ற பசு கதறுகிறது. அலறு பேராவை நோக்கி ஆறுயிர் பதைத்து சோறும் நிலமிசை கன்றை நோக்கி நெடிதுயிர்த்து இறங்கி நிற்கும் மலர்தலை உலகங்காக்கும் அரியனுயல் கோமானுக்கு உலகிழிப்பழி வந்து எய்த பிறந்தவா ஒருவன் என்பான். வீதி விடங்கனாகிய பிள்ளை தேரை விட்டு கீழே இறங்கி மாண்டி மடிந்து இருக்கின்ற அந்த கன்று குட்டியினுடைய நிலையை கண்டு அங்கே கதறுகின்ற அந்த பசுவினுடைய நிலையை கண்டு இந்த பசுவானது கதறுகிறது. கண்களிலே இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிகிறது. இந்த காட்சி கண்டு ஐயகோ தெய்வம் ஆறுயிரை படைத்து உடம்பு பதறுவது வேற, உயிர் பதறுவது வேற. உடம்பு வேற, உயிர் வேற. எதுவுமே தெரியாமல நாம என்னென்னமோ பண்ணிக்கிறோம். நான் சொல்றோமே, நான் யார்? நான் என்றது இன்னும் தெரியாமலே தான் இருக்கிறோம். ஆனா நான் சொல்லுங்க, ஒரு பைத்தியக்காரனை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. டாக்டர் பைத்தியக்காரனை டெஸ்ட் பண்றாரு. இந்த பைத்தியக்காரன் டாக்டரை பார்த்து கேட்கிறான், உண்மையிலே ஒரு பைத்தியக்காரன் இல்ல, அவர் ஒரு ஞானி. ஞானிகள் சித்தர்கள் எல்லாம் பைத்தியக்காரமா நிற்பாங்க. அவர் கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அவர் டாக்டரை பார்த்து நீ யாருன்னு கேட்டார். இந்த டாக்டரை பார்த்துட்டு நான் ஒரு டாக்டர்னார். டாக்டர் என்பது நீ படிச்ச பட்டம், நீ யாருன்னு கேட்கிறாரு. இப்பதான் டாக்டருக்கே புரியுது.
ஆமா, டாக்டர் என்பது நாம் படித்த பட்டம். இது பைத்தியம் வந்தாலும் சரியா தானே கேட்கிறோம். என் பேர் முருகேசன். இந்த பைத்தியம் கேக்குது, முருகேசன் என்பது முப்பா வச்ச பேரு, நீ யாரு? இவ டாக்டருக்கு நல்லாவே புரியுது. டாக்டர் என்பது நாம படிச்ச பட்டம், முருகேசன் என்பது எங்க அப்பா வச்ச பேரு. அப்ப நான் யாரு நான் யாருன்னு தலையில அடிச்சுக்கின்னு இருப்பாரு. இவருக்கு பைத்தியம் முக்கியம். இந்த பைத்தியம் நமக்கு புரியும். நமக்கு அறிவியல் தெரிகிறது, அரசியல் தெரிகிறது, ஆன்மீகம் தெரிகிறது, உளவியல் தெரிகிறது, உலகியல் தெரிகிறது. விண்ணுலகத்திலே போய் விண்கோள்கள்லாம் அனுப்பி ஆராய்ச்சியில் பண்ற அளவுக்கு நமக்கு அறிவு வளர்ந்திருக்கிறது. வெளி உலகத்தை தான் ஆராயிரமே ஒழிய நம்மை யாருன்னு நாம் ஆராய்ச்சிக்கு போகல. அது தெரிஞ்சினாதான் நாம நமக்கு மேல இருக்கிற இறைவனை தெரிஞ்சுக்க முடியும். இங்க இந்த பிள்ளை உயிர் உருகுது, உள்ளம் உருகுகிறது, உயிர் உடறுகிறது, உடல் பதறுகிறது. இந்த கன்று மேல விழுந்து பசுவானது கதறி கதறி அழுகிறதை கண்டு ஐயகோ இதற்காகவா நாம் பிறந்தேன். உலகத்திலே நீதி நெறி தவறாமல் நல்லாட்சி நடத்துகிற மனுநீதி சோழன் என்ற மன்னவருக்கு நான் பிள்ளையா பிறந்தனே. அநியாயமாய் இப்படி ஒரு கன்றை கொல்வதற்காக நான் பிறந்தேன். இன்றைக்கு நான் வீதி விடங்க பெருமானை ஆலயத்தில் போய் வழிபாடு செய்வதற்கல்லவா வந்தேன். நான் வேகமா தேர் ஓட்டி வந்தது தவறா போச்சு. பாருங்க, ஒரு வாகனத்தை ஓட்டுகிற போது பைபாஸ்ல போகும்போது கொஞ்சம் வேகமா போலாம். நெருக்கமான ரோட்டிலே ஒரு ஊர் உள்ள இந்த மாதிரி இடங்களிலே வேகம் குறைவா போகணும். ராஜவீதியிலே அத்தனை பெரிய கூட்டத்துல நான் வேகமா வந்தேன். இந்த கன்று என் சக்கரத்தில் அகப்பட்டு வாழ்ந்து போச்சு. மலர்தலை உலகங்காக்கும் மணியன் கோமானுக்கு உலகில் பழி வந்து எய்த பிறந்தவா ஒருவன் என்றான். தேம்பி தேம்பி இந்த பிள்ளை அழுகிறான். என்னால என் தந்தையாருக்கு ஒரு பெரிய பழி வந்தது. வந்த போகாதது ரெண்டு. ஒண்ணு புகழ், இன்னும் ஒண்ணு பழி. வந்த போக போகுது. இன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னே தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டினார். தஞ்சை பெரிய கோயில். அவர் போயிட்டாரு. அவர் வாழ்ந்த அரண்மனை இருக்கிற இடம் தெரியல. அந்த கோயிலில் இருந்து அவருடைய புகழை நிலைக்கிறது இல்லையா? புகழ் நிலைத்திருக்கும். அதே மாதிரி பழி. மாம்பெரிய மனுஷன், இவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு, அந்த பழி நினைச்சு. அதனாலே என்னுடைய தந்தையாருக்கு இந்த பழி வந்து சேர்வதற்கு நான் காரணமானது என்று சொல்லி இந்த பிள்ளை அழுகின்றார். மந்திரிகள் எல்லாம் பார்த்தாங்க. இளவரசே அழ வேண்டாம், இந்த கன்றை கொன்ற பாவம் தீருவதற்கு என்ன செய்தாய், இந்த பாவம் தீர என்பதை தகுந்த அந்தணர்களை கேட்டு அதன்படி செய்யலாம் என்று அழைத்து சென்றான். ராஜாவுக்கு தகவல் கொடுக்கல. இந்த கன்றை கொண்டுட்டா அதுக்கு என்ன பிராயச்சித்தம் செய்யலான்னு ஒரு பெரியவர்கிட்ட, ஒரு சான்றோர்கிட்ட அழைத்து சென்று கேட்கிற போது அவர் சொன்னார், 12 ஆண்டுகள் பசு தொழுவத்திலேயே படுக்கணும், தூங்கணும். இந்த கன்று பசுவை கொண்டுட்டான். இது பாவத்திலேயே பெரிய பாவம். பசு அதை பண்ணக்கூடாது, சிசு அதை பண்ணக்கூடாது, மாதரை கொல்லக்கூடாது, தூதரை கொல்லக்கூடாது, கொலை செய்தல் அவ்வளவு பெரிய பாவம். அப்படி தவறி ஒரு கொலை நடந்து விட்டதுன்னா பசுவை கொண்டுட்டா, கன்றை கொண்டுட்டா, 12 ஆண்டுகள் பசு தொழுவத்தில் தரையில படுக்கணும்.
பசி வெயில்ல இருந்தா நீயும் வெயில்ல இருக்கணும், பசி மழையில நனைந்தா நீயும் நனையணும். அவ்வாறு பிராயச்சித்தம் செய்தால் பசுவை கொன்ற பாவம் தீரும் அப்படின்னு அந்தணர்கள் அறிஞர்கள் சொல்ல அதை போல செய்யலான்னு இந்த இளவரசரிடத்திலே அங்க இருக்கிற மந்திரிகள் சொல்லி அவர் மனதை மாற்றுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா தேற்றார். சுதந்திரமான ஒரு பொது இடத்திலே மனுநீதி சோழன் அரண்மனையிலே கட்டுக்காவல் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சி மணி யார் வேணாலும் தங்கள் குறைகளை அந்த மணி ஆட்டி மன்னனுக்கு தெரியப்படுத்த. ஆராய்ச்சி மணியின் பேர். தன்னுயிர் கன்று வீய தளர்ந்த ஆத்தறியாதாகி முன்னேறி புயிர்த்து விம்மி முகத்தினில் கண்ணீர் வார தான மண்ணுயிர் காக்குள் செங்கோல் மனைவின் பொன் கோயில் வாயில் பொன்னணி மணியை சென்று கோட்டினால் புடைத்த அன்றே தான. இந்த எல்லாரும் போயிட்டாங்க. கன்று அங்க தரையில மாண்டு கிடக்கிறது. இந்த கன்றை என்ற பசு என்னமோ அழுதுட்டு அது போயிடல. ஆராய்ச்சி மணியை போய் தன்னுடைய கொம்பில் அந்த கயிற்றை சுற்றி அடிக்கிறது. டான் 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 டான்னு ஒலிக்கிறது. இந்த பசுவுக்கு பாருங்க எவ்வளவு அறிவு. இந்த மணியை போய் அடித்தா எப்படி மன்னவனுக்கு இந்த ஓசை கேட்கும். மன நீதி தவறாதவன் மன்னவன். என் கன்றை கொன்றதற்கு மன்னவனுக்கு மன்னவனுடைய பிள்ளைக்கு அவர் என்ன தண்டனை தர போறார்? அதுக்காக போய் மணி அடிக்கிறது. அந்த கொம்புல சுத்தி வழிப்பறை முழக்கோ ஆர்க்கும் பாவத்தில் ஒலியோ வேந்தல் வழித்திருமைந்தல் ஆவி குளவரும் அருளி ஊர்தி கழித்தடிமணியின் ஆர்ப்போம். யமனுடைய இந்த மருண்டு வேதி விடங்கனாகிய பிள்ளையனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு யமன் வரப்போறாராமே. அந்த யமனுடைய வாகனமாகிய எருமகடாவினுடைய கழுத்துல கட்டியிருக்கிற மணி ஓசையா என்று சொல்லும்படியா அடிக்கிறார். தெளித்தெழ ஓசை மன்னன் செவிப்புலன் புக்க போது ஆராய்ச்சி மணி இதுவரைக்கும் அடிச்சதே கிடையாது. மனுநீதி சோழ மன்னவனுடைய ஆட்சியில இதுவரைக்கும் அந்த மணி அடிச்சதே இல்லை. அப்படின்னா அந்த நாட்டுல யாருமே குற்றம் செய்யலன்னு மக்களுக்கு துன்பம் கிடையாது, பயம் கிடையாது, வறுமை கிடையாது, கொடுமை கிடையாது, கொலை கிடையாது, யாருக்கும் பஞ்சம் கிடையாது, யார் மனதிலையும் வஞ்சம் கிடையாது, கொஞ்சம் கூட லஞ்சம் கிடையாது அந்த காலத்துல. அப்படி ஒரு நல்லாட்சி நடத்துகிறான் மனுநீதி சோழன். அதனால அந்த ஆட்சியிலே யாரும் போய் அந்த ஆராய்ச்சி மணியை இதுவரைக்கும் அடித்ததே கிடையாது. இன்றைக்கு அந்த மணியோசை கேட்கிற போது என்ன பண்றார் ராஜா மனுநீதி சோழன்? அரியாசனத்துல இருந்து எழுந்தி ஓடி வர. எல்லாம் யோசனை பண்ணுங்க, நல்லா சிந்திக்கணும். என்ன மணி அடிக்கிறது மந்திரி போய் பாருன்னு சொல்லி யாருன்னா அனுப்புவாங்க. அதாவது அப்படிதான் செய்வான். இல்ல மந்திரி கூட போக மாட்டார். யாருன்னா காவல்காரங்களை விட்டு அரண்மனையில காவல்காரங்களை விட்டு என்ன மணி தோட்டம் கேட்குது, ஆராய்ச்சி மணி போய் பாருங்கன்னு தான் அனுப்பாங்கள முடிய. என்னுடைய ராஜ்யத்திலே என்னுடைய ஆட்சியிலே இதுவரைக்கும் இந்த மணி ஓசை கேட்டதில்லையே. இது என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ராஜாவே எழுந்து ஓடி வர்றார். ஓடி வந்த மன்னன் ஒரு பசி தனது கொம்பாரி ஆராய்ச்சி மணி அடித்து கொண்டு இருப்பதை கண்டான். பசுவனுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறதை கண்டான்.
பசுவுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியலையே. அங்குள்ள அமைச்சர்களை கண்டு, அமைச்சர்களே, இந்த பசு ஏதோ ஒரு பெரிய இழப்பு நேர்ந்திருக்கிறது, ஏதோ தவறு நேர்ந்திருக்கிறது ஆட்சியிலே. அதன் அடையாளமாகத்தான் அதை அறிவிப்பதற்கு இந்த பசு வந்து ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. அது என்னவாயிருக்க அதை கேட்டு சொல்லுங்கள் என்ற போது மந்திரிகள் வந்து வணங்கினாங்க அரசை. இந்த பசு ஏன் மணி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும்? தெரிஞ்சும் சொல்லலவங்க. வளவ நின் புதல்வன் நாங்கோர் மணி நெடுந்தேரிலேறி அளவில் தேர்கானை கூட அரசுலாம் தெருவில் போங்க இளையான் கன்றி தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்முறை தாய் வந்து விளைத்தது தன்மை என்ன. தெய்வ சேக்கிழார் பெரியபுராணத்தில் வருகிற ஒரு அருமையான பாட்டு, ரொம்ப அளந்து பாடுவார் அந்த பாட்டு. வளவ, சோழர்களுக்கு வளவர்னு பேர், பாண்டியர்களுக்கு செழியர்னு பேர். செழியர்னா பாண்டியன், வளவன்னா பல வளங்களை உடையவன். வளவ, ஒரே ஒரு கன்று இறந்து போச்சு. உங்க நாட்டில லட்சக்கணக்கான பசுமாடுகள் இருக்கு, அதுல ஒரே ஒரு கன்று இறந்து போனது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ற மாதிரி வளவ நின் புதல்வன், வேற யாரும் இல்ல, நின் புதல்வன். பிள்ளை வேறு, மகன் வேற, புத்திரன் வேற, புதல்வன் வேற. மகன் வேற, மைந்தன் வேற. இதெல்லாம் நம்ம தமிழ்ல தான் இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி சொல்ல. மகன் தன் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுறவன், மைந்தன் பல குடும்பங்களை காப்பாற்றுறவன், பிள்ளை சொல்ல கொடுக்கிறவன். சும்மான்னு இருக்காது, தீராத விளையாட்டு பிள்ளைன்னு சொல்வார் பாருங்க. புத்திரன், புத்தி என்ற நரகத்திலிருந்து நம்ம காப்பாற்றுறோம் புத்திரன். புதல்வன் என்றால் தமிழ் செய்தி பெற்ற பிள்ளைக்கு தான் புதல்வன் பேர். தவ புதல்வன் சொல்றாங்க. ரொம்ப நாள் திருமணமாகி பிள்ளை இல்லாம இருந்து நீங்க தவம் செய்து பெற்ற புதல்வன், நின் புதல்வன். இந்த தவறை செய்தது வேற யாரும் இல்ல, உங்களுடைய புதல்வன். ஆங்கோர் மணி நெடும் தேரில் ஏறி, அந்த தேரிலே ஆயிரக்கணக்கான மணிகள் கணகண கணகண கணகணன்னு ஓடுகிற போது மணி ஒலித்துக் கொண்டிருந்தது. அளவில் தேர் தானை சூழ, அவர் ஒண்டியா போல, அளவு கடந்த சேனைகள்லாம் கூட போச்சு. எங்க போறார்? அரசுலாம் தெருவில், ராஜவீதியில போனார். ராஜவீதியில மாட்டுக்கு என்ன வேலைன்ற மாதிரி இதெல்லாம் அதுல இருக்கு. மாடு வளர்க்குற இடையர்கள் இருக்கிற தகுதியில் தெருவுக்கு போயிருந்தா மாடு வர்றதுக்கு வாய்ப்பு. ராஜவீதியில மாட்டுக்கு என்ன வேலை அங்க வந்தது. சரி, அப்படிதான் வந்ததுன்னா ஒண்டியாவா போனார். ஆயிரக்கணக்கான பேர் கூட போனாங்க. அவங்கெல்லாம் இருக்கிற போது அத்தனை பேரையும் மீறி இந்த கன்று அதாக வந்து அகப்பட்டு, இளைய ஆண் கன்று தேர்கால் அதன் இடை புகுந்து, முன்னே சொன்ன பாருங்க, முன்னால வந்து முன் சக்கரத்தில் அகப்படல, இடையிலே வந்து பின் சக்கரத்தில் அகப்பட்டு குடல் சரிந்து மாண்டு விட்டது. இறந்ததனாலே இந்த தாய் பசி வந்து இந்த ஆராய்ச்சி மணியை அடிக்கிறது. இந்த பாட்டு என்ன தெரியுதுன்னா, மந்திரிகள் ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசி, உங்க பிள்ளை மேல தவறு கிடையாது, அந்த கன்றுக்குட்டி தானே வந்து வலியை இடையிலே புகுந்து இப்படி மாண்டு விட்டது, அதனால் அதை தெரிவிப்பதற்காக இந்த தாய் பசு வந்து இந்த ஆராய்ச்சி மணி அடிக்கிறது. கேட்ட மனுநீதி சோழன் அதிர்ச்சி அடையலாம்.
இந்த வார்த்தையானது வெந்த புண்ணிலே வேலி சொருகிறது போல. என்னமோ இவன் பிள்ளை மேல தப்பில்லாத மாதிரியும் அந்த கன்றை தானே வந்து வலிய அகப்பட்டு மாண்டு விட்டதாகவும் இந்த மந்திரிகள் இப்படி கட்டி பேசுறார். மன்னன் மிகவும் வேதனை அடைந்தான். கன்றை இழந்து தவிக்கிற அந்த பசுவினுடைய துன்பத்தை விட பல மடங்கு துன்பத்தை அடைந்தான். இதான் மனித பண்பு. மாலை ஒருத்தருக்கு ஒரு சின்ன துன்பம் வந்துடுதுன்னா அவங்க படுகிற துன்பத்தை போல நாம அந்த துன்பத்தை அனுபவிக்கும். பிறர் துயர் என் துயர். பிறர் வருகிற துன்பத்தை தனக்கு வந்த துன்பமாக யார் கருதுகிறார்களோ அவங்க அவ்வளவு உயர்ந்த மனிதர்களாம். சில பேர் அடுத்தவங்க துன்பப்படுறத பார்த்து 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 ரசிப்பாங்க. அவங்களுக்கு சேடிஸ்ட்னு பேர் ஆங்கிலத்தில். இவர்களே துன்பத்தை கொடுத்து அந்த துன்பத்திலே அவர்கள் துவண்டி துடித்து வேதனைப்படுகிற போது அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப அந்த கன்றை இறந்து போனதற்காக இந்த தாய் பசு எப்படி வேதனைப்படுதோ அதை விட பல மடங்கு துன்பத்தை அடைந்தாராம் மனுநீதி சோழன். என்னுடைய அரசாட்சியிலே இப்படி ஒரு தீங்கு நேர்ந்து விட்டதே, இந்த பசுவினுடைய கண்ணீர் அருவி போல கொட்டுகிறதே, இதை கண்டு இன்னும் என் உயிர் பிரியாம இருக்கிறதே அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் என்னமோ ஒரு கதையா நினைக்கப்பட. கதை என்பது கொஞ்சம் கூட உண்மை இல்லாதது. கதை விடுறான், ரீல் விடுறான்னு சொல்லுவார், கற்பனை. புராணம் என்பது உண்மையும் பொய்யும் கலந்தது. தத்துவம் என்பது கொஞ்சம் கூட பொய்யே இல்லாதது தத்துவம். புராணம் மூலமா நாம் தெரிஞ்சுக்கிற உண்மை என்னன்னா, ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு நாடாளுகிற மன்னவன் மனுநீதி சோழன், அவனுடைய ஆட்சியிலே அவனுடைய பொறுப்பிலே இந்த நாடு இருக்கிறது, நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். நாட்டு மக்களுக்கு ஒரு சீங்கம் செய்யாத என் ஆட்சியிலே, நீதி நெறியை கடைபிடிக்கிற என் ஆட்சியிலே ஒரு பசுவனுடைய கன்று உலகத்திலே பசு என்று சொன்ன தேவலோகத்துக்கு எப்படி காமதேனுவோ அது போல பூலோகத்துல ஒரு பசு என்பது காமதேனுக்கு நிகராச்சே. அந்த பசுதானே பஞ்சகவியத்தை தருகிறது. பஞ்சகவியம் பால், தயிர், நெய், கோமயம், கோசலம். பஞ்சகவியம் புனிதமானது, இது அபிஷேகத்துக்குரிய. பொங்கினை கருங்கலம் பொங்கு தாமரை அவினு கருங்கலம் அரண் அஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. சொற்றுணை வேரியன் சோதிவானவன் பொற்றுணை தேருந்தடி பொருந்த கை தோடு கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினார் நற்றுணையாவது நமசிவாயவே. ஆவினுக்கு அருங்கலம் அரண்மஞ்சாடுதல். பொதுவான தேவை நம்ம என்ன படிக்கிறோம், பாடுறோம். ஆனா பசு ஆவினுக்கு அருங்கலம். ஒரு பசுவனுடைய சிறப்பு எதுல இருக்குதுன்னா அரண் அஞ்சாடு. அரண்னா சொல்றேன், அஞ்சுன்னா பால், தயிர், நெய், கோமலம், கோச்சலம். இந்த ஐந்தையும் தருவதாச்சு. அப்படிப்பட்ட ஒரு பசு அந்த பசுவினுடைய கன்றை இழந்து இப்படி கண்ணீர் விட்டு கதறுகிறதே,
இந்த காரியத்தை எம்மகன் செய்துட்டாங்க. ராஜா கண்ணீர் விட்டு கலங்கி நிற்கிறார். சாதுவான பசுங்கன்றை கொல்வதற்காகவா நான் தவங்கிடந்து என் மகனை பெற்றேன். கோயிலுக்கு போகிறவன் ஏன் தேரேறி போக வேண்டும்? பாருங்க, ராஜா தன் பிள்ளை மேல எவ்வளவு குற்றம் இருக்குதுன்னு அவன் உணர்றான். கோயிலுக்கு போறவன் நம்ம கூட கோயில் கல்யாணத்துக்கு போகிற போது ஆடம்பரமா போலாம், நிறைய நகைப்பட்டுன்னு போலாம், அலங்காரம் பண்ணின்னு போலாம். கோயிலுக்கு போற போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். கல்யாணத்துக்கு போகும்போது கார்ல போலாம், வாகனத்துல போலாம். கோயிலுக்கு போகும்போது நடந்தானு போகணும். ஏன் தேர்ல போகணும்? இவர் கேள்வி. சென்றவனை எச்சரிக்கையாக அல்லவா போயிருக்கணும். இந்த பசுவனுடைய துயரை என்ன செய்து ஆற்றுவேன் என்று மனுநீதி சோழன் துடித்தான். சொல்றாரு, மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை. ஒருவர் எப்படி அரசாட்சி பண்ணணும்னு சேக்கிழார் சொல்றார். மாநிலம், ஒரு நாட்டை ஆட்சி செய்கிற மன்னவன் எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்னா, தான் அதற்கு இடையூறு, யாருக்கு? மக்களுக்கு இடையூறு தன்னால், தன் பரிசனத்தால், ஊனமிகு பகை திறத்தால், கள்வரால், உயிர்கள் தம்மால். தன்னால மக்களுக்கு ஆபத்து வரக்கூடாது, தன்னுடைய பரிசனத்தால் தன்னை சார்ந்தவர்களாலையும் மக்களுக்கு ஆபத்து பயம் வரக்கூடாது, பகைவர்களால பயம் வரக்கூடாது, கள்வர்களால பயம் வரக்கூடாது, மற்ற மிருகங்களால். இப்படி இந்த 5 வகையாலும் மக்களுக்கு பகை வராமல், துன்பம் வராமல் யாரு காப்பாற்றணும்னா மன்னவன் காப்பாற்றணும். ஆட்சியாளர்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது பாருங்க. ஆட்சி செய்யறவங்க இதெல்லாம் கவனம் வச்சு செய்யணுமா. அதான் ராஜாவே சொல்றாரு, இப்படி அல்லவா நான் ஆட்சி செய்து வந்தேன். இவன் மந்திரிகள் எல்லாம் வந்தார்கள், மன்னவனை வணங்கி செந்தை தளர்ந்து அருளுவது மற்றதற்கு தீர்வென்றால், அரசே மலை கலங்கினாலும் நீங்க நிலை கலங்க கூடாது. இதுக்கெல்லாம் நீங்க கண்ணீர் விட்டு அழக்கூடாது. ஒரு உயிரை கொன்றான்னா ஒரு மனிதனையா கொண்டுட்டார்? மாடுதானே, ஒரு கன்றுக்குட்டி தானேன்றாங்க மன்னவர் மந்திரிகள். ஒரு பசு வதை புரிந்தோர் இறந்த பசுவனுடைய தோலை போர்த்தி கொண்டு பசு மந்தையில வசித்தும், போனீரால குடித்தும், பசுவை காத்தும், பசுதானம் புரிந்தும், பசுக்கள் மேய்கிற போது வெயிலில் இருந்தும், மழையில் நனைந்தும், பட்டினி கிடந்தும், சிறிது காய்கறிகளை அருந்தி 12 வருஷம் இந்த மாதிரி விரதம் இருந்தால் பசுவை கொன்ற பாவம் சேர்ந்துடும். இது கலங்காதீங்க. ராஜா சொன்னாரு, நீங்க சொல்வது சாமானிய நீதி, நான் பேசுவது விசேட நீதி. நீங்க சொல்லுகிற மாதிரி 12 வருடம் விரதம் இருந்து பசு தொழுவத்துல படுத்து இந்த மாதிரி இருந்தா பசு அது கொன்ற பாவம் உனக்கு தீர்ந்துடும். ஆனால் கன்றை இழந்த இந்த பசுவினுடைய துன்பத்தை எப்படி தீர்க்கிறது? இது ராஜாக்கள் நீதியிலே சாமானிய நீதி, விசேட நீதி என்று 2 உள்ளது. நான் விசேட நீதியை அனுசரிக்கிறவன், என்னிடத்துல சாமானிய நீதியை பற்றி பேசுகிறீர்களே. நீங்க கூறியது போல 12 ஆண்டுகள் பசு மந்தையிலே என் மகன் காலம் கழித்தால் பாவம் தீர்ந்துடும், என் மகனுடைய பாவம் தீர்ந்துடும். ஆனால் இந்த பசுவினுடைய துன்பத்தை தீர்ப்பதற்கு என்ன வழின்னு நான் சிந்திக்கிறேன். இதோ கன்றை இழந்து கதறுகிறது, இந்த பசுவினுடைய துன்பத்தை தீர்க்க முடியுமா? இந்த பசுவினுடைய துன்பம் தீர வேணுமானால் இந்த பசு இழந்து கன்றை நிறைந்து எப்படி துன்பம் அனுபவிக்கிறதோ அதே துன்பத்தை நான் அனுபவிக்கணும். அதனால
எந்த இடத்திலே என் மகன் கன்றை தேரேற்றி கொன்றானோ அதே இடத்திலே என் மகனை படுக்க வைத்து தேரேற்றி கொள்ள வேண்டும். இதுதான் இதற்கு சரியான தீர்ப்பு என்று முடிவு சொல்றார். பாருங்க, இப்படிப்பட்ட நீதி, இப்படிப்பட்ட மனுநீதி நம்ம நாட்டுக்கே உரியது. இது எங்க நடந்தது? திருவாரூர்ல நடந்தது. மனுநீதி சோழன் சொல்றான், கல்யாணமாகி பல காலம் நான் பிள்ளை இல்லாம இருந்து தவன் கிடந்து சிவபெருமானை வேண்டி பெற்றெடுத்த என்னுடைய பிள்ளை அவனுக்கு இளவரசு பட்டம் கட்ட வேண்டிய காலம். இந்த கால சூழ்நிலையிலே என் பிள்ளை இத்தனை பெரிய தவறு செய்து இந்த பசுவை இப்படி கதற வைத்து விட்டார். அதனாலே இந்த பசு எப்படி கன்றை இழந்து கதறுகிறதோ அதே மாதிரி இப்பொழுது நான் என் மகனை இழந்து கதறினால்தான் இந்த பசுவனுடைய துன்பம் நீங்கும். எந்த இடத்திலே என் மகன் இந்த கன்றை கொன்றானோ அதே இடத்திலே என் மகனை படுக்க வைத்து தேரேற்றி என் மகனை கொன்று விடுங்கள். இது தீர்ப்பு. அமைச்சர்கள் கூறினார்கள், மன்னர் பெருமானை தாங்கள் கூறுவது நியாயமே ஆயினும் ஆறறிவு படைத்த மனிதனை கொன்றால் தான் மரண தண்டனை சட்டம். ஒரு மிருகத்தை கொன்றால் அதற்காக மரண தண்டனை கிடையாது. அவங்க பேசுறாங்க. ஆக அறநூல் வகுத்துள்ள முறைப்படி ஒரு ஆறறிவு படித்த மனிதனை கொன்றால் தான் மரண தண்டனை. இது ஐயறிவு படித்த ஒரு மிருகம் தானே என்றார்கள். ராஜா சொன்னார், அமைச்சர்களே, ரொம்ப அறிவாளிகளை போல பேசுகிறீர்கள். இது எனக்கும் அந்த சட்டம் தெரியும். ஆனால் ஒரு ஐயறிவு படைத்த ஒரு மிருகமாயிருந்தால் ஒரு மன்னவன் இந்த மணியை அசைத்தால் தனக்கு நீதி வழங்குவான் என்று நம்பித்தானே, நம்பிக்கையோடு இந்த ஆராய்ச்சி மணி அடிக்கிறதே. இதுக்கு போய் ஐந்தறிவுன்னு சொல்ல முடியுமா? அறிவு என்பதை உடம்பையும் பிறப்பையும் குறித்தது என்று. பகுத்தறிவில்லாத மனிதன் விலங்குதான். மனிதர்களிடம் மிருகமும் உண்டு. மாவும் மக்களும் ஐயறிவு உயிர், மக்கள் தாமே ஆறறிவு உயிர்னு சூத்திரம். திருவானைக்காவிலே சிவபெருமானுக்கு வெயில் படாமல் இருப்பதற்கு பந்தல் அமைத்ததே அந்த சிலந்தி. அது எவ்வளவு அறிவுடையது! 3 வேளையும் தவறாம குளத்திலே குளித்து விட்டு மலர் பறித்து வந்து தண்ணீரை கொட்டி சிவலிங்கத்தை பூஜை செய்தது அந்த யானை. அந்த யானை அறிவுடையது இல்லையா? அதனால ஐயறிவு படைத்த மிருகம் என்று கூறக்கூடாது. திருவாரூர்ல பிறந்த உயிர்கள் எல்லாம் உயர்ந்ததுதான். இப்படி கணக்கு போடுற. அதனாலே புண்ணியம் செய்த உயிர்களே இந்த திருவாரூர்ல பிறக்கும். என் மகனை அழைத்து வாருங்கள் என்றார். மகனையும் அழைச்சாங்க. வீதி விடங்கள் அஞ்சி நடிங்கபடியே வந்து தந்தையை வணங்கினான். மகனிடத்திலே நீதி விசாரணை நடத்துகிறார். பசுவில் கன்றை கொன்றது நீதானா? கேள்வி. நாம தான் நான் ஒன்னும் கொள்ளல, அது இடையில் வந்து பூந்துச்சுன்னு சொல்ற. அவர் ஆமான்னார். ஏன் கவனக்குறைவாக தேர் ஓட்டினார்? குற்றம் செய்து விட்டேன். மனுநீதி சோழனுடைய மகனானி இவர் கேள்வி. அமைதியா இருக்கார். தந்தையாருக்கு தீராத பழி உண்டாக்கி விட்டேன், மனமுருகி விடை பகர்ந்தால் மீதி விடங்கள். கலாவல்லபரி என்ற ஒரு மந்திரியை அழைத்து, மந்திரி, அமைச்சரே, இவனை எந்த இடத்திலே பசுங்கன்று மாண்டதோ அதே இடத்தில் இவனை படுக்க வைத்து மார்மீது தேரை ஏற்றுக என்று ஆணையிட்டார். நீண்ட காலம் பிள்ளையே
இல்லாமலிருந்து அதன் பிறந்த பிள்ளையாகிய வீதி விடங்கன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்த மனுநீதி சோழன் சொல்லுகிறார், கலாவல்லவரே, பசி மாண்டி கிடக்கிற இடத்திலே என் மகனை படுக்க வைத்து அவன் மார்மீது தேரை ஏற்றி அவனை கொன்று விடுங்கள், இது என் ஆணை. ஆணையிட்டுட்டா அரசனுடைய கட்டளை மீறக்கூடாது, அது ஆணை. கலாவல்லவருடைய தலை சுழன்றது, மனம் கலங்கியது, உள்ளமுருகியது. அரசனுடைய ஆணையை மறுப்பது ராஜ துரோகம். இந்த புதல்வனை கொல்லுவது பெரிய பாவம். தெய்வமே, என்ன இப்படி சோதனைக்கு ஆளாகிட்டே. பாருங்க, கலாவல்லவர் முதலமைச்சர், மிகப்பெரிய நுண்ணறிவுடையவர். அரசன் ஆணையிட்டு ஆணையை மீறக்கூடாது, அப்படி மீறினா அது ராஜ துரோகம். இந்த பிள்ளையை கொன்றால் அது மிக கொடிய பாவம். நான் இந்த பாவத்தை செய்வதா இல்லது ராஜ துரோகத்தை செய்யறதா? எதையும் ரெண்டையுமே போராட்டம் வந்துட்டு அவரு. இந்த போராட்டத்தில் அவர் கதர்னாரு பாரு, தெய்வமேனு கதர்னாரு பாரு, அப்படி விழுந்து உயிர் விட்டார். நல்லா கவனிங்க, ஒரு உயிரை பட்டுன்னு நம்ம உடம்புல இருக்கிற உயிரை எந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைந்திருந்தால் தசரத சக்கரவர்த்தி கூட அப்படிதான் மாண்டார். இங்க கைகைக்கு கொடுத்த வரம் வாக்கை மீறுவதா, மரபை காப்பாத்துறதா, வார்த்தையை காப்பாத்துறதா? வார்த்தையை காப்பாற்றணும்னா மரபு மீறுவோம், மரபு மீறினா வார்த்தை போவோம். இந்த போராட்டத்திலே உயிர் விட்டாரா தசரதன். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் யார்? தசரத சக்கரவர்த்தி என்றார் கம்பர். எந்த அளவுக்கு மனிதன் உள்ளம் தூய்மையாக இருந்து நீதியும் நேர்மையும் உடைய அந்த நிலையிலே வாழ்ந்திருந்தால், வளர்ந்திருந்தால், இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துல அதிர்ச்சியில தெய்வமேன்னு நினைத்த உடனே உயிர் போயிடுச்சுன்னா அந்த ஆன்மா எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. இப்ப பார்த்தார் ராஜா, மந்திரி இறந்து விட்டார். என் மகன் கன்றை கொன்றான், ஐயோ நான் முதலமைச்சராயிருக்கிற மந்திரியை கொண்டுட்டேன். இவருக்கு இன்னும் அதிர்ச்சி, அளவு கடந்த துன்பம் வந்தது. இப்போ இந்த துன்பமெல்லாம் என் தலைமையில வந்து சேர்ந்ததே. எந்த பிறவியில நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தனோ தெரியலையே. கருத்தறிந்த நாள்ல இருந்து நான் யாரையும் தவறா நினைச்சதில்லையே, யாருக்கும் தீங்கு செய்ததில்லையே. எந்த பிறவியில நான் தீங்கு செய்தேன், எதனால எனக்கு எந்த பழி உண்டது என்றெல்லாம் சிந்திக்கிறார். தெய்வத்தை நினைச்சு போறோம். நல்லோரி மனதை நடுங்கச் செய்தேனோ. எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. பாவத்திலேயே பெரிய பாவம் எதுன்னா, ரொம்ப நல்லவங்களை நாங்க மனம் நடுங்க வச்சோம்னா அது நம்மளை ஒழிச்சுடும். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ. நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ. ஆத்துல வெள்ளம் வந்த நேரத்துல காப்பாற்றுவதாக சொல்லி ஒரு ஆளை கரமேலுக்கிற ஆளை இழுத்தின்னு போய் நடு ஆத்துல போய் கையை நழுவி விட்டா அது எம்மன் பெரிய பாவமோ, அதை போல பாவத்தை நான் செய்தனும். வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ. தானம் கொடுப்போரை தடுத்து நின்று. பாவத்திலேயே பெரிய பாவம் என்னன்னா கொடிக்கிறத தடுக்கிறதாம். திருவள்ளுவர் சொல்றார், கொடிப்பதி அழுக்கறுப்பான் சுற்றம் உடிப்பது உண்பதை என்று கேடு. திருவள்ளுவர் போல யாருக்கு? கலந்த சிநேகிதரை கலகஞ்செய்தேனோ. கலந்த சிநேகிதரை, நட்பா இருக்கிறவங்கள கோயில் சொல்லி அந்த நட்பை கெடுக்கிறது, அதெல்லாம் பாவமா. மனமொத்த நட்புக்கு
வஞ்சனை செய்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டே ராஜாவாச்ச. அதனால மக்களுடைய வரிப்பணத்தை அதிகமா வாங்கி நான் கொள்ள அடிச்சனோன்ற திருவள்ளுவர் சொல்றார், வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. வழிப்பறி கொள்ளைக்காரன் கையில வேல் வச்சுக்கினே எடுன்னு கையிலுகிற பொருளை எப்படி கொள்ளையிடுகிறானோ அது போல கோலோடு நின்றான். செங்கோல் பிடித்திருக்கிற ஆட்சியாளர்கள் அளவுக்கு அதிகமாக வரி வசூலிப்பார்களானால் அந்த கொள்ளையடிக்கிறவனுக்கு சமம். அதனால் சொல்றான் ராஜா, ஏழைகள் வயிறு எரிய செய்தே. ஏழைகள், திக்கற்றவர்கள், வறுமையில வாடுகிறவர்கள், அவங்க வயிற்றத்தில் கொண்டிருக்கு. தர்மம் பாராடி தண்டனை செய்தேனோ மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனும் உயிர் கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ. இந்த பழி பாவம் எல்லாம் சொல்லின்னு வரார, இதெல்லாம் அப்படியே கவனிங்க. இதுல எத்தனை நாம செய்யறோம் எத்தனை செய்யலன்னு கணக்கு போடுங்க. அப்படியே நமக்கு மனசாட்சி இருக்குது இல்லையா? நாம என்ன செய்யறோம் என்ன செய்யறோம் என்ன செய்ய போறோம் நமக்கு தான் தெரியும், அடுத்தவர்களுக்கு தெரியாது. அதனால்தான் இந்த மனுநீதி சோழனுடைய மனம் எந்த அளவுக்கு துடித்து துடித்து வேதனையினுடைய விழிப்பில் இருந்து கொண்டு, இந்த பிரிவில எனக்கு கருத்து தெரிஞ்ச நாள்ல இருந்து யாருக்கு நான் தெரிந்து செய்தே, எதிரிகள் கூட நல்லா இருக்க வேண்டும் என்றல்லவா நான் எண்ணினேன். ஆனா எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, ஏன் என்னை இந்த பழி சூழ்ந்தது? ஒரு கன்றி இறக்க என் பிள்ளை காரணமானான், ஒரு மந்திரி மாண்டு போவதற்கு நான் காரணமாயிட்டனே என்று சொல்லி, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ. திருடுகிறவனை விட திருடுறவனுக்கு உளவு சொல்றது பெரிய கூட்டமா. பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேன், வரவி போக்கொழிய வழியடைத்தேனோ. நடக்கிற வழியில எத்தனையோ பேரு, வீதி ரொம்ப விசாலமான வீதி, 25 அடி வீதி பார்த்தீங்கன்னா 5 அடி உணவு கொண்டிருப்பாங்க. எங்கன்னா ஒரு வழியிலே முள்ள போடுறது, வழியிலே தடை போடுறது, இப்படி நடக்க முடியாதபடி செய்வது பெரிய குற்றமா. வேலையிட்டு கூலி குறைத்தேனோ. ஒரு வேலை வாங்குறாருன்னா வேலையை முடிச்சு, அவருடைய வேலையை முடிச்சிட்டு அப்படி கை கழுவி அது கையை தட்டுறதுக்குள்ள அந்த கூலி அவர் கைக்கு போயிடணும். அப்பதான் அவனுக்கு அடுத்த நாள் வந்து அந்த வேலை செய்யணும்னு என்ன வரும். தெய்வமே கொடுக்கலன்னா கூட கூலி போயிடணும். என்ன சொல்ற, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருந்த கூலி. தெய்வமே உனக்கு கொடுக்கலன்னா கூட செய்த வேலைக்கு கூலி கிடைச்சிடணும். அப்படிப்பட்ட வேலையை வாங்கிக்கிட்டு யாருக்கும் கூலி கொடுக்காம நான் எத்தனை பேரை வருத்தணும். மன்னவன் வேதனைப்பட, பசித்தோரு முகத்தை பாராடி இருந்தேனோ. இந்த உலகத்திலே ரொம்ப கொடியது எதுன்னா பசி துன்பதான். அரசனுக்கும் பசி வரும், ஆண்டிக்கும் பசி வரும், எல்லா உயிருக்கும் பசி உண்டு, பரமஞானிகளுக்கும் பசி உண்டு. பட்டினத்தார் நான் எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் கையேந்தி கேட்க மாட்டேன், இருக்கிற இடத்துக்கு கொண்டாந்து கொடுத்தா சாப்பிடுவேன். இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அண்ணன் உருக்கமுடன் கொண்டு வந்தாலும் உண்டு. ஏன்னா பசி அவ்வளவு கொடியது. அதனால்தான் அடியார்களுக்கு அருளாளர்களுக்கு தெய்வமே
உணவு கொண்டாந்து சுந்தரமுடி சுவாமிகளுக்கு, அப்பர் சுவாமிகளுக்கு, வள்ளலாருக்கு இறைவனே உணவு கொண்டாந்து கொடுத்திருக்கார். பசியோடு இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை உணவளிக்கிறது அவ்வளோ பெரிய புண்ணியமா. அகரமாயிரம் அந்தமர்க்கீவிலன், சிகரமாயிரம் செய்தி முடிக்கலேன், பகரும் ஞானி பகல் உன் பலத்திற்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே திருமூலர். அதனால தானே கோயில்ல அன்னதானம்லாம் செய்றாங்க. ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுன்றது பெரிய விஷயம். தானத்துல சிறந்தது அன்னதானம். பசித்தோர் முகத்தை பாராதிருந்தே இறப்போய்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, கோள் சொல்லி குடும்பங்கெடுத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேன், கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, காவல் கொடுந்த கன்னியை அழித்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேன், கற்றவர் தம்மை கடுகெடுத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேன், ஊன் சுவை உண்டு உயிர் வளர்த்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்திருத்தேனோ. கலப்படம் பண்றது. அன்புடையவருக்கு தொன்பம் செய்தேனோ, குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை தூத்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்க விருட்சத்தை அழித்தேனோ, பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, தவம் செய்வோருக்கு தாழ்வு சொன்னேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ. வள்ளலார் இந்த பாவத்தெல்லாம் ஒரு பட்டியல் போட்டார். இந்த பட்டியல் அப்படியே பார்த்து நாமே நமக்கு மார்க் போட வேண்டியதுதான். இப்படி கலங்கி கதறிய மன்னன், இந்த தண்டனையை நானே நிறைவேற்றுகிறேன். மந்திரி இடத்துல ஒப்படைத்ததான மந்திரி உயிர் போச்சு. ஆனா இந்த பசுவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது, நானே இந்த தண்டை நிறைவேற்றுகிறேன் என்று மகனை அழைத்து கொண்டு எந்த இடத்துல கன்று மாண்டு கிடந்ததோ அதே இடத்துல மகனை படுக்க வைத்தான். நெஞ்ச நெடுங்குது பாருங்க, நெஞ்ச நெகிழ்கிறது. எந்த ராஜா எந்த காலத்துல தான் பெற்ற பிள்ளைய, அதுவும் தவங்கீது பெற்ற பிள்ளையை ஒரு கன்றுக்காக எப்படி அந்த கன்று மாண்டதோ அதே போல தன்னுடைய பிள்ளை மாண்டு போக வேண்டும். அந்த தாய் பசு எப்படி கதறுகிறதோ அதே மாதிரி நான் என் பிள்ளையை இழந்து நான் கதற வேண்டும் என்று தானே இந்த தண்டனை தருவதற்கு மகனை படுக்க வைத்து, தியாகேச பெருமானே நீ உள்நின்று உணர்த்தியவாறு நீதியை செலுத்துகிறேன், குற்றவாளிகளை இங்கேயே தண்டிப்பதற்கு காரணம் அவர்கள் மறுமையில நரகத்தில் போகக்கூடாது. இங்க தண்டனை தருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த குற்றம் செய்தவன் இங்க தண்டனை செய்தாமல் தப்பிச்சிட்டான், அவர்கள் அந்த உலகத்துல போய் தண்டனை அனுபவிக்கணும். அதனாலே குற்றம் செய்தவர்கள் மறுமையில் நரகம் எய்தக்கூடாது என்ற தண்டனையை கண்டு மற்றவர்கள் குற்றம் செய்ய மாட்டார்கள். ஒருத்தன் தண்டனை கொடுத்தா அந்த குற்றம் செய்தவனுக்கு தண்டனை கொடுத்தா அதே குற்றத்தை மற்றவர்கள் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள் என்பதற்காக இந்த பழியை எப்படி நான் தீர்த்திக் கொள்ளுவது? அதனாலே தண்டனையை கண்டு மற்றவர்கள்
குற்றம் செய்யாதிருக்க வேண்டும் என்று நான் என் மகன் மீது கொண்ட கருணையினால்தான் தண்டிக்கின்றேன். கருணையினால தண்டிக்கிறாராம். எப்படி பாருங்க, ஒரு கன்றை கொன்று விட்டதற்காக கன்று இறந்து கிடக்கிற இடத்துல 16 வயது பிள்ளை ஆகிய அந்த பிள்ளை தோற்ற பொலிவோடு கம்பீரமாக விளங்குகிற அந்த தெய்வீக திருமகனை படிக்க வைத்து அந்த பிள்ளை மேல தேர ஏத்த போறாரு. இது கருணையில செய்யறாராம். ஏன்னா இவனுக்கு அடுத்த பிறவியில தண்டனை வரக்கூடாது, அந்த உலகத்துல போய் இவன் தண்டனை அனுபவிக்க கூடாது. அதனால இங்க செய்க, இவன் செய்த தவறுக்கு இந்த தண்டனை நான் கொடுத்தால், இந்த தவறு செய்தால் இந்த தண்டனை உண்டு என்று அந்த அச்சத்தில் மக்கள் தவறு செய்ய மாட்டார்கள். அதனால இந்த தண்டனை நான் தருகிறேன் தியாகராச பெருமானே என்று சொல்லி, ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதை உணரா. பிறந்தகத்து 4 பிள்ளையா, சரி ஒண்ணு போட்டு, ஒரே ஒரு மைந்தன். முன்னே சொன்ன மகன் வேற மைந்தன் வேற. இந்த உலகத்திற்கெல்லாம் பிறக்கும் போதே சொன்னார், உலகம் போற்ற பிறந்தான். சும்மா பிறந்த பிள்ளை இல்ல, தவங்கிடந்து பெற்ற இந்த பிள்ளையை தன் குலத்திற்கு ஒரு மைந்தன் உள்ளான் என்பது உணரா. தர்மம் தன் வழி செய்கை கடன் என்று தன்மை. தர்மமானது இந்த ராஜாவுக்கு பின்னால போகுதான். நாம தர்மத்துக்கு பின்னால இவர் போகல, ராஜாவுக்கு பின்னால தர்மம் போகுதான். ராமச்சந்திரமூர்த்தி கானகம் போகிற போது சொல்றார், தர்மம் பின் சென்று ஏக. இவர் பின்னால ராமருக்கு பின்னாலே தர்மம் போனதான். அது போல மறுமல் தன் தேராழி உற ஊர்ந்தான் மணிவேந்தன் அருமல்த அரசாட்சி அரிதோ மற்றெளிதோதா. நம் மணிவேந்தனுடைய வழியிலே தர்மம் செல்லுகின்றது என்று சேக்கிழாரை பின்பற்றியே கம்பர் பாடுவார். இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. ராமர் பின்னால போச்சு. இளவரசனுடைய மேனி என்னாச்சு, தேரை ஏற்றினார், மார்பு முறிந்து அப்படியே அந்த மேனி அரைக்கப்பட்டது. இளவரசனுடைய வீதி விடங்கனாகிய பிள்ளையனுடைய உயிர் பிரிந்தது. எல்லாரும் அதிர்ந்து போனார். மனுநீதி சோழன் மக்கள் கண்ணீர் மழை பெய்தார்கள், தேவர்கள் மலர் மழை பொழிந்தார்கள். உலகத்தில் ஏதாயிலும் அதிசயம் நடக்குமானால் தேவர்கள் மலர் மழை பொழிவார். சும்மா போயிட மாட்டான், எங்காகிலும் உண்டா. இப்படி ஒரு நீதியை நிலைக்க வைப்பதற்காக மனுநீதி சோழன் என்ற பெயரில் தன் பெயரில் நீதியை வச்சிருந்தான். அதனாலே இந்த அரிய செயலை செய்தான். தேவருக்கும் மூவருக்கும் எட்டாத சிவபெருமான் அங்கே உமை அம்மையுடன் விடை மீது காட்சி தருகிறார். வேதம் ஓதி வெண்ணோய் பூண்டு வெள்ளை எரிதேரி. வேதம் ஓதி வெண்ணோய் பூண்டு வெள்ளை எரிதேரி. முதல் சூழல் பொலிய வருவார் புலியன் உரி தோல. நாதாயனவும் நக்காயனவும் நாதாயனவும் நக்காயனவும் நம்பாயன நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராலே
வேதம் ஓதி ஜோதியுள் 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 ஜோதியாக ரிஷப வாகனத்திலே பார்வதி சமேதராக பக்கத்திலே முருகப்பெருமான் காட்சி. மானாட மழுவாட மதியாட புனலாட மங்க சிவகாமி ஆட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்மனாட கோனாட வானுலக கூட்டமில்லாமாட குஞ்சர முகத்த நாட குண்டலம் இரண்டாட தண்டகுலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தருடைய இந்திரர் 18 முனி அட்டபால கருமாட நரைதும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட உனைபாடு எனநாடி விரிதோடு விருதோடு ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என என்ற பிள்ளை வாழ் நடராஜனே. சுவாமி என்ன ஆடிக்கிட்டே இருப்பார். அவர் ஆட்டம் நின்றுச்சுன்னா நம்ம ஆட்டம்லாம் நின்றுடும். ஆமா, அது ஆட்டம் என்பது அதுதான் அவரு ஆடல் கலை. அவருக்கு நடராஜா சுவாமி வந்தார், இந்த காட்சியை பார்க்கிறார். இங்கே திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடரர் ஜோதிமிக்க ஒருவே என் உறவே என் ஊரே ஊனில் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே என் கண்ணே கண்ணே மணியாடு பாவாய் அருவாய வல்வின நோய் அடையா வண்ணம் ஆவடு தன் துறையுறையும் அமரரே. போதநாயகனே போற்றி புராரியை போற்றி ஞான போதநாயகனே போற்றி புண்ணிய பொருளே போற்றி நாதநாயகனே போற்றி நங்கை நாயகனே போற்றி வேதநாயகனே போற்றி விமலனே போற்றி போற்றி. இப்படி மனுநீதி சோழன் தாரை தாரையாக கண்ணீர் விட்டு கதறி அழுது ஆனந்த கூத்தாடி எம்பெருமானே என்னை ஆள வந்த பெருமானே என்று சொல்லி அவன் வணங்குகிற போதே சுவாமி சொன்னார், உனது நீதி இந்த உலகத்திலே நிலைக்கட்டும். மனுநீதி சோழனே, நெடுங்கால இந்த நில உலகை ஆண்டு பிறகு சிவபதம் அடைவாய் என்று மறைத்தருளினார். அதன் பிறகு முன்ன கன்று எழுந்துதான். நல்லா கவனிங்க, முன்ன எழுந்தது கன்று, பையனை எழுப்பல. முதல்ல பையனை எழுப்பிந்தா தவறாயிடும். முன்ன அந்த பசுவனுடைய துன்பம் தேரணும். கன்று எழுந்த உடனே அப்புறம் மந்திரி எழுந்தார். மந்திரி எழுந்த பிறகு மகன் எழுந்தார். இறைவன் கருணை கொடுத்துட்டார். கருணை காட்டி திருவருள் பொழிந்து இப்படி கன்றையும் மந்திரியையும் மன்னவனுடைய மகனையும் எழுப்பி தந்து, இந்த மனுநீதி சோழனே உன்னுடைய நீதி இந்த உலகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று, இந்த நீதி மக்கள் உணர வேண்டும், தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் புரிய வேண்டும். அதனாலே இந்த சோதனை நான் நடத்தினேன். யாரு? மாடா வந்தவரே பசுவா வந்தவரே இறைவன், கன்றா வந்தவன் யமன். கன்றா வந்தவர் யாருன்னா யமன். இப்படி தெய்வமே வந்து தர்ம தேவதையே வந்து மன்னவனை சோதித்தது. இந்த சோதனையிலே கொஞ்சம் கூட வேதனைப்பட்டாலும் சாதனை செய்து நீதி நிலைநாட்டினான் மனுநீதி சோழன். அவனுடைய நீதிக்காக இறைவனே வந்து காட்சி கொடுத்தார். இது நடந்தது எங்க அண்ணன் திருவாரூர்ல.